Hi friends, welcome back to Mama Begma. இன்னைக்கு நான் வீடியோ பார்க்க போறீங்கன்னா இன்னைக்கு டியூஸ்டே அதுவுமா வந்து நம்ம வெஜிடேரியன் தான் சாப்பிடுவோம். வெஜிடேரியன் சாப்பிடுறதும் இல்லாம நம்ம கை வந்து ஆக்சிடென்ட் ஆச்சு நேத்து. அது வந்து கொஞ்சம் பரவாயில்ல, பட் இருந்தாலும் கேரம் போது சூடடிக்கும் போது கொஞ்சம் பயமா தான் இருக்குது. உப்பு வச்சது நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. யாரோ எனக்கு டிப்ஸ் கொடுத்தாங்க, இவங்க தான் உப்பு வச்சிருங்க அப்போ வந்து கொப்பளிக்காது அப்படின்னாங்க. நல்ல டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. கொப்பளிக்கல, பட் ஆனால் எரிஞ்சிட்டே இருக்க இடம். நீங்களும் யாருனாலும் இந்த மாதிரி கிச்சனில் இருக்கவங்க தீக்காயப்பட்டா டப்புன்னு நமக்கு உப்பு தான் பக்கத்தில் இருக்கும். சால்ட் வைங்க, சால்ட் வச்சா கொஞ்சம் எரியதான் செய்யும், பட் எடுத்துடாதீங்க. பட் நல்லா கேட்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டியூஸ்டே அதுமா என்ன வெஜிடேரியன் செய்யறோம்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். முதல்ல வந்து இன்ட்ரோ கொடுக்கும்போது குட் மார்னிங் சொல்லிட்டு இன்ட்ரோ கொடுத்தீங்கன்னா அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க, ஓ காலையிலே எழுந்திரிச்சா பேபிமா அப்படின்ட்டு. ஓகே, சே குட் மார்னிங். குட் மார்னிங் அப்படி சொல்லக்கூடாது, சல்யூட் வச்சு சொல்லு. குட் மார்னிங். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஓ இது காலை. குட் மார்னிங் சொல்லலைன்னா ஆஃப்டர்நூன். குட் ஈவினிங் சொன்னா இது ஈவினிங். ஆஃப்டர்நூன்லாம் கிடையாது. குட் மார்னிங் சொல்ல அப்படின்னாலே அது எப்போவோ, அது எப்படி வேணா இருந்துக்கலாம். 4 மணியா இருக்கலாம், 3 மணியா இருக்கலாம், அந்த மாதிரி. நீ வாயில அரைப்ப பண்ணி என்னப்பா இது காளானத்துக்குண்ணா? நம்ம காளான் இன்னைக்கு செஞ்சிடணும், இல்லைன்னா இதாயிடும். ஏற்கனவே அது ஆனா மாதிரி தான் தெரியுது. நல்லா இருக்கு, நல்லா இருக்குதான். நீ தான் நீ கிளறணும்னு நினைக்கிற, கிளற முடியாது என் கை. நீ என்ன பண்ண, நான் எல்லாத்தையும் பண்ணி தரேன், நீ செய். எல்லாத்தையும் வெட்டி கிட்டி எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துட்றேன். நான் சொல்ல நீ இன்கிரீடியன்ஸ் போடு, கிளறு. ஐடியா சூப்பரா. போய் படுத்துக்கலாமா? என்ன சொல்ற? நீதான் இந்த வாய் தான் பேஸ்ட். கலரை சொன்ன ரைட்டு, நியாயம். அதை விட்டுட்டு நான் இதெல்லாம் எடுத்து ஊத்துறேன், நீயே போட்டு நீயே பண்ணு அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் தான் இங்க நிக்கிறேனே, அப்புறம் என்ன? இன்னைக்கு நிப்ப, நாளைக்கு என்ன பண்ணுவ? நான் தான் சொல்லி கொடுத்தேன்ல, அதே போய் செய்யி. அறிவில்ல, அதே காளானே செய்யன்னுவ. நான் சொல்லி கொடுத்தேன்ல, அறிவில்ல, செய்ய தெரியாது உனக்கு, நீ என்ன சின்ன குழந்தையா அப்படின்னு கேப்பேன். அதனால அறவே வேணாம் எனக்கு, அறவே ஒழித்திடுவேன் கிச்சன்ல நிக்கிறத. நீ யாருன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். நீ யாருன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும், சரியா? அவங்களுக்கு எல்லாம் தெரியாது, முழுசா தெரியாது. ஒரு நாள் நீ எப்படி பாவமா பரிதாபமா பேசுற, ஒரு நாள் இப்படியே பொங்குற, அப்படிதான் அவங்க பாப்பாங்க. நான் பாவப்பட்ட ஜென்மம், அதனால நீ எப்பேற்பட்ட தில்லாலங்கடின்னு எனக்கு தான் தெரியும். பொறுமைக்கு ஒரு எல்லாம் ஒன்று, பொங்கி எழு அப்படின்ற மாதிரி நான் பொங்கி எழுந்துன்னு இருக்கேன். புரியுதா? நீ எப்பேற்பட்ட தில்லாலங்கடின்னு எனக்கு தெரியும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் யாருன்னு அவருக்கு தெரியும், அவர் யாருன்னு எனக்கு தெரியும். நாங்க 2 பேரும் யாருன்னு இந்த உலகத்துக்கே தெரியும். அவ்வளவுதான், சரியா? பால் பொங்கும் போது என்ன பண்ணுவாங்க? அணைச்சிடுவாங்க. தீய அணைக்கிறதுக்கு முன்னாடி இன்னொன்னு பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க? ஒஃப்னு ஊதுவாங்க. அந்த மாதிரி தான் நீ பொங்கி நிந்தினா ஒஃப்னு ஊதி விட்டோன்னா வேலை முடிஞ்சு போச்சு. அணைக்கலாம் மாட்டேன். இப்போ உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சின்ன கவுண்டர்லேருந்து எஜமான்லேருந்து எல்லாரும் தோத்து போகிறாங்கப்பா. அவங்கெல்லாம் வெள்ளை துண்டு தான், நீ கலர் துண்டு தான். என்ன பண்றது? உனக்கு இந்த மாதிரி வந்தா அப்புறம் உனக்கு தெரியும். எஜமானுக்கு சின்ன கவுண்டர் பஸ் பேபிமா. என்ன இது சொல்லு? கௌரவத்துக்காக எஜமானும் சின்ன கவுண்டரும் துண்டு போடுவாங்க. நீ மூக்கு துடைக்கிறதுக்காக துண்டு போட்டுனுங்கிற. எதுக்கோ ஒன்று போடுறேன்ல, என்ன பண்றது? உங்க கூட எல்லாம் இருந்தா அப்படித்தான். அது எங்களே சொல்லக்கூடாதுப்பா, வேலை சொல்லியே சாவடிப்பீங்க. ஒரு லவ்வோட சமைக்கணும்ப்பா நீ. அப்போ உனக்கு அதோட கஷ்டங்கள் அப்படியே இன்பமா மாறும். அதே வந்து நீ பண்ணுப்பா, அதே லவ்வோட நீயும் வந்து சமை. எனக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த பழங்கள் இல்லைப்பா. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்று ஆம்லெட் போடுவேன், அது கூட இந்த 40 நாள் அதை செய்ய மாட்டேன். ஆனா இதெல்லாம் சிம்பிள் டிஷ், ஈஸி டிஷ். காளான் குழம்பு தொட்டுக்கிறதுக்கு என்ன செய்யலான்னுங்கிற? மாம்பழம் சீசன் வேற வந்துச்சு. இனிமேல்ட்டு தொட்டுக்கிறதுக்கு அப்படின்னா மாம்பழம் இருக்குது. தொட்டுக்கிறதுக்கு மாம்பழம், தொட்டுக்கிறதுக்கு மாம்பழம்.
என் வீட்டுல மட்டும் இல்ல, எல்லா வீட்லயும் அப்படிதான். எப்படா மாம்பழம் வரும். மறக்காம இந்த விஷயத்துக்கு நீங்க கமெண்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். உங்க வீட்லயும் அப்படிதானா? மாம்பழம் இருந்துச்சு அப்படின்னா தொட்டுக்கிறதுக்கு எதுவும் செய்ய மாட்டீங்களா? இல்ல செய்வாங்க, மாம்பழத்தையும் தொட்டுப்பாங்க. அது எல்லாரும் தெரிஞ்ச கதை தான். மாம்பழத்தை சும்மா கூட தான் நான்லாம் சாப்பிட்ருக்கேன். சின்ன வயசுல எல்லாம் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் மாம்பழம். இப்பெல்லாம் இருக்கிறது இல்ல. சின்ன வயசுல கூட தான் நீ அழகா இருப்ப, இப்ப அப்படி இருக்கியா? அப்படி இல்லையா நானு? சரி ரைட்டு. சின்ன வயசுல அழகா இருக்கிறது விஷயம் கிடையாதுப்பா. குரங்கு கூட சின்ன வயசுல நல்லா இருக்கும்பா, காக்கா கூட நல்லா இருக்கும்னு வாங்கப்பா. நீ சின்ன வயசுல கண்டிப்பா நல்லா இருந்திருப்பிய, அழகா இருந்திருப்பிய அப்படின்னு நீ தான் சொல்ற. உன் போட்டோவை பார்த்தா அப்படி ஒரு எண்ணமே வர மாட்டேங்குது. அழகு அப்படின்னா அதுக்கு என்ன விலை அப்படின்ற மாதிரியே இருப்ப. தலகடத்துக்கும் திமிருக்கும் பேர் போடுவோம் யார் தெரியுமா? சொல்லு யாரு? மகேஷ் ராஜா. சந்தோஷம். வாய் இல்லைன்னு வையன், வாயி. உங்ககிட்ட எல்லாம் ஜீவிக்க முடியுமா? ஏதோ என்னமோ நீ பண்றத சாப்பிட்டு ஜீவிச்சுன்னுக்கிறேன். நேத்து பண்ண பேர் ஒரு கூத்து என்னப்பா யோசிச்சிருப்பியாப்பா நீனு? ஒரு தோசை சுட்டு கொடுத்தா இவனுக்கு போனா போதும் நம்ம சட்னி அரைச்சோம். அதை பத்தி யோசிச்சு சந்தோஷப்படுத்துங்களா? எனக்கு சீஸ் தோசை அப்படின்னு நான் சொல்லிட்டு வேண்டுமே எடுத்து போட்டு சீஸ் அப்படியே கையில ஊத்தி அப்படி பெரட்டி எடுத்துக்கின்னு அப்படியே ஓடியான்ட்டேன். ஓ கையப்பார் 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 அப்படின்ட்டு. அந்த தேங்காய் சட்னியே வேஸ்டா போச்சு கட்சியில. உனக்கு நான் 2 தோசை ஊத்தி கொடுத்தேன் நைட்டு. அந்த தோசையோட கமெண்ட் சொல்லு. அப்படிதான் இருக்கும். நீ தானே மொத்தமா ஊத்துக்கணும். அப்போ கூட எனக்கு வந்த மாதிரி தெரியலையே, திஞ்ச மாதிரி தெரிஞ்சுது. கடுப்பா இருந்தது எனக்கு. உன் கல்லும் நீயும் மாவும் அப்படின்ட்டு சரி ஏதோ ஒன்று ஊற்றி எடுத்துன்னு போவோம் அப்படின்னு ஊற்றின்னு வந்தேன். இப்போ ஒயிட் ரைஸ் ஊற வச்சிட்டேன். வெரைட்டி ரைஸ் செய்யலாமா என்ன செய்யலாம்னு யோசிச்சுன்னு இருக்கேன். ஏன்னா ரொம்ப செய்ய முடியாது போல, பாவம் என் கை. ஓ கை சொல்லிச்சா? நான் பாவம், நீனா உன் இஷ்டத்துக்கு காலையிலே கோதால இறங்கிட்ட. இல்லை சீட்டு ஆனால் கையில் பிடிக்குது. அதுக்கு சின்னதுல தண்ணி வச்சிருக்கேன். இரு நான் உனக்கு வேற கரண்டி ரெடி பண்ணி தரேன். நீளமா? ஆமா, இன்னொரு கரண்டி கட்டை கரண்டி எடுத்து அட்டாச் பண்ணுப்பா. நான் பாத்துக்கிறேன்ப்பா. தூரத்துல இருந்து அப்படியே கலரிக்கலாம்ல நீ ஈஸியா. பரவாயில்லப்பா, நீ கஷ்டமே படாது, நான் பாத்துக்கிறேன். சரி இப்ப என்ன பண்ண போற? காளான் பொரியலா இல்ல காளான் குழம்பா? காளானு பொரியல் தொட்டுக்கிறதுக்கு தான் ரெடி பண்ணுறேன். அப்புறம் வெரைட்டியா? என்ன வெரைட்டி? நானும் லக்கி மாதிரி சேனா மாதிரி. அப்படி நாட்டு போறியா? ஆனா இருந்தாலும் பொம்பளை பிள்ளைங்களோட லைஃப் வந்து பயங்கர ரொட்டீன் தான்ப்பா. ஐ அக்ரி வித் தட். ஆனா உனக்கு அந்த மாதிரி இல்லப்பா. உனக்கு அந்த மாதிரி இல்லவே இல்லை. இந்த வாய் இப்ப பேசுதுல்ல, அடுத்த வாய் அடுத்த வருஷம் என்ன பேசுது நான் பாக்குறேன். அதுக்கு சொல்றீங்க? அப்ப பேசும் ஐயோ அப்படின்ட்டு. இல்ல ஜெனரலாவே யோசிச்சு பார்த்தா அப்படியே ரொட்டீனா தான். இப்ப அந்த தாட் வந்ததையே உனக்கு அப்படியே வருது, பாவம் அப்படின்ட்டு. உனக்கு நீ என்ன சொல்லுவாங்க, உன் பொண்ணு உனக்கு என்ன சொல்றது, டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ்னா அதே எங்க அப்பாவுக்கு நாங்களும் அதே தானே. நோ மோர் கமெண்ட்ஸ் பா. ஆமா தானே? அது என்னமோ உண்மைதான்ப்பா. காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு சும்மாவா சொன்னாங்க அந்த காலத்துல? திருவள்ளூர்ல இருந்து நான் ஒரு எனக்கு ஒரு நல்ல ஒரு இது வருது, பேசி கேட்டு. சரி சரி பேசு. ஃபோக்கஸ் ஆல் கேமராஸ் ஃபோக்கஸ். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு வீட்டோட மருமக, ஒரு ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபு அப்படி அம்மா அப்படின்னு வந்தாலும் அவங்க வீட்டுக்கு அவங்க அப்பா அம்மாக்கு நம்ம யாரு? டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் தான். சரியா? அப்ப நம்ம கஷ்டப்படும் போது நம்ம அப்பா அம்மாவுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஆனா உங்க அம்மாவுக்கு இல்லையே. அப்படியெல்லாம் சொல்லாத. என்னப்பா நீ 4 வகையா 40 வகையா பண்ணி வைக்கிற. உங்க அம்மா வந்து இங்க சாப்பிட்டு ஜமாயிச்சிச்சு.
உங்க அம்மா வந்தாலும் பாவம் ஹோட்டல் சாப்பாடு தான் தின்ட்டு போகுது. ஐயோ அதே கேள்வி நான் திருப்பி கேக்குறேன். சரி கேளு. தேவையில்லை, பப்ளிக்ல நான் கேட்க விரும்பல. இப்பா உங்க கூட வந்து ஒரு 10 நாளுக்கு மேல உங்க அம்மானால இருக்க முடியுதாப்பா? அங்க உன் தங்கச்சி போனை போட்டு நீ உங்க இஷ்டத்துக்கு இருக்க முடியல, நீ இருக்க விட மாட்டேன்ற. அப்படி பேசுறியா? சரி சரி, அதுதான் விஷயம், வேற ஒண்ணும் இல்ல. ஹோட்டல்ன்ற அப்படின்ட்டு ஓடி போயிடுறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது சரியா? உன்னாலதான் ஓடி போறாங்க முக்காவாசி. சரி சரி காளான செய். இது புரியலப்பா. தொக்கு மாதிரிப்பா இது. அப்போ இது வெரைட்டி மீல்ஸா? அதான் யோசிக்க, சாப்பாடு வச்சுட்டு தான் யோசிக்கணும். சாப்பாடு வச்சுக்க அதுக்கு நீ பேசாம இதை குழம்பு மாதிரியே செஞ்சிடலாமே. இது வெந்ததுன்னா இன்னும் சுருங்கி அப்படியே குத்துணுண்டாயிடும்பா. வேற என்னமோ நான் வாங்கி வச்சிருந்தேனேப்பா. என்னதுப்பா அது? ப்ரொக்கோலி. அதெல்லாம் இப்ப செய்ய முடியாது, சாரி. அதெல்லாம் குழம்பு ஆட்டணும், அரைக்கணும், அதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வைக்கணும். சரி ரைட்டு, ஓகே. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், பேபிமா யோசிச்சுட்டு என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு யோசிக்கணும். சிறிது இடைவேளை விடுங்க. என்னப்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து டைம் கொடுத்தாங்க, யோசிச்சிட்டியா? யோசிச்சு பார்த்தேன். அது தலையிலே ஒரு 3 டம்ளர் தண்ணியை ஊற்றி குழம்பா வச்சிடலான்னு முடிவு வச்சுட்டியா? டொமேட்டோ ரைஸ் இல்லைன்னா வந்து லெமன் சாதம். டொமேட்டோ ரைஸ் ஆர் லெமன் ரைஸ், விச் ஒன் இஸ் ஈஸி? எல்லாமே ஈஸி உனக்கு. டொமேட்டோன்னா இது கட் பண்ணி போடணும் தக்காளிய. லெமன்னா கொஞ்சம் கஷ்டம். லெமன்னா சட்டு போட்டு நீ ஈஸியாக முடிச்சிடுவியா? அப்போ நீ லெமனே செய்ப்பா. உன்னை கஷ்டப்படுத்த நான் விருப்பப்பட மாட்டேன், நீ ஈஸியாகவே செய். காளான் தொக்கு வேற லெவலில் இருக்குது. 12 மணிக்கு சூரியன் அப்படி மெட்டில் வந்து நிற்கிறதுக்கு முன்னாடியே காலி ஆகிடும். ஆனால் இந்த காளான் வந்து 70 ரூபா. கரெக்டா? டிஃபன் பாக்ஸை கட்டி கொடுத்துதாங்க முதல்ல துரத்தி விட்டுட்டு. டியூஸ்டே போச்சா? ஏன் என்ன டியூஸ்டேக்கு என்ன எதுக்கு? எனக்கு ஆல் டே சேம் டே. இல்லைன்னா ஒரு 100 ரூபாய்க்கு சிக்கன் எடுத்துன்னு வந்து குழம்பு வச்சிருக்கலாம் அப்படின்னு யோசிச்சேன். நைட்டுக்கும் ஆயிருந்திருக்கும். ஸோ சேட் ஆஃப் இந்தியா. இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன். காலங்கள் பதில் சொல்லுவோம் உனக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் பதில் சொல்லுவாங்க இதுக்கு. நீ யாருன்னு தெரியுமா? தொட்டிலையும் கிள்ளி விட்டுட்டு நான் வந்து இப்போ எதாவது கேட்டேன் நான் உன்னை. உனக்கு நாங்கள் யோசிக்கிறதுக்கு டைம் கொடுத்தா பத்தியா? நாய் எலும்பு துண்டுக்கு ஆசைப்படுற மாதிரி நீ எதுக்கு ஆசைப்பட்டு வந்து நிக்கிறேன்ட்டு? நான் எனக்கு என்னமோ செஞ்சு தின்னு, உனக்கு என்ன? நான் எதுவுமே சொல்லியே. இப்ப அழகா ஒரு இவங்கள மாதிரி பேசி பார்க்கலாம். நீனு குக் பண்ணிக்கிட்டே பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி அப்படியே எக்ஸாக்டா தத்ரூபமா மத்தவங்க பேசுற மாதிரி நீ பேசணும். இல்ல பேசு, அப்பதான் கிளியரா தெரியும். இல்லைன்னா தெரியாது. அதான் ரெடி பண்ணதை எடுத்து போட்டு அப்படியே கலர போற, அவள் தானே. ரொம்ப கஷ்டமான டிஷ் வேற. சாரி, நீ முதல்ல இதை செய். ஸ்டார்டிங்கே தப்பு பண்ற பத்தியா? கடுகு எப்ப போடுவாங்க? என்ன காஞ்ச பிறகு போடுவாங்க? என்ன காயறதுக்கு முன்னாடியே போடுற? என்ன பண்ணுது எங்க ஆயாலாம் என்ன காஞ்ச பிறகு போடும் பாரு, அப்படியே பட 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 படன்னு புரியும். டேஸ்ட் அள்ளும். அப்பதான் இது போன பருப்பு கையில் வச்சுட்டு அது காயிற வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். ஸோ நானும் நீ பண்ணுற தப்புகள்லாம் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என் வாயை மூட முடியல என்னால். சரிப்பா, வந்து செய்ய வேண்டியதானப்பா.
பாப்பா வந்து சொல்லுவாங்க, பாப்பா வந்து செய்யி. இந்த காஃபி போட்டு கொடுத்தே நான் உங்ககிட்ட பயங்கரமாக பாதிச்சிட்டேன். காலையில் ஒவ்வொரு வீட்லேயும் லேடிஸ் தூங்கி எழுந்துச்சி மூஞ்ச கழுவி அப்படியே வந்து ஃபஸ்ட்டு அவங்க கிச்சன் அடுப்பை தொட்டு கும்பிட்டு செய்கிற முதல் வேலை என்னது? காஃபி. அதையே நீ செய்யாமல் நான் செய்கிறேன். கேட்டா நான் போடுற காஃபி எனக்கே பிடிக்க மாட்டேங்குது. ஆனால் நீ காஃபி போட்டால் மட்டும்தான் அவ்வளோ டேஸ்டாக இருக்குதுன்னு இப்போ வரைக்கும் இத்தனை வருஷமா நீ மெயின்டைன் பண்ணி காலையில் படுத்த இடத்துல இருந்து காஃபி குடிக்கிற பத்தியா? அதனால தான் உங்ககிட்ட இருந்து உஷாராயிட்டேன். வலிக்கவே வலிக்காது. உன்னை பற்றி பேசணும்னா எனக்கு வலிக்கவே வலிக்காது. உன் வேண்டுகோளுக்கு இணங்க நான் காலையிலேயே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலான்னுக்கிறேன். இது என்ன கேள்வி? ஏன்னு காளான் இருக்குது, லெமன் ரைஸ் இருக்குது, அப்போ சாப்பிட வேண்டியது தானே. போடு கொஞ்சம் டக்குன்னு. ரெடி ஆயிடுச்சாப்பா? வெண்டைக்காய் வேறு ரெடி பண்ணுற போல் இருக்குது. வெண்டைக்காய் பண்ணுற மாதிரி வெண்டைக்காய் வந்து சூப்பராக இருக்கும். வெண்டைக்காய் பண்ணுற மாதிரி நீ கத்திரிக்காவை பண்ணுன்னா நீ பண்ணவே மாட்டேறப்பா. தயிர் சாதத்துக்கு நல்லா இருக்கும். மத்தியானம் தயிர் சாதத்துக்கு எனக்கு சாப்பாடு எடுத்து சொல்லுங்க. ஓ உனக்கு முடியாது மத்தியானம். ரைஸ், காளான் வறுவல், குட் காம்பினேஷன், சூப்பராக இருக்கும். மத்தியானத்துக்கு வெண்டைக்காயும் சேர்த்து பண்ணிட்டு இருக்குது பேபிமா, அதையும் பார்க்கலாம். தேவாமிர்தமாக இருக்குது இப்போ காலையில் அப்படியே சாப்பிட்றதுக்கு. ஓகே பாய்.